அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நம்முடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான நம்மளுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். எஸ், வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் இருக்கும். சொல்லுங்க ஆமென். இதுதான் நம்ம இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் அதிகமாய் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கர்த்தர் அற்புதமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபைக்கு அவர் பண்ணின ஒரு ஜெபம் இருக்கு. எபேசியர் 1:17, 18, 19 அதை நாம் செய்வோம், உண்மையாய் செய்வோம். கர்த்தர் நம்ம உண்மையாகவே பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் தருவாராக. பரம்பொருளில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர். நமக்கு கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. ஆண்டவரே, எங்களை ஒன்றிணைத்த கிருபைக்காக, இந்த ஜெப கொடிகளை ஒன்றிணைத்த கிருபைக்காக நமக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தையை கொண்டு அனுதினமும் எங்களை ஆண்டவரே இவ்வளோ அழகாக உற்சாகப்படுத்தி நடத்தி வருகிறீரே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளார ஊற்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னும் அழகாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வைக்கிறீரே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக ஆண்டவரே பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் நடக்கிறது போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும், உம்முடைய சித்தம் நடக்கட்டும் கர்த்தாவே. அதற்கு ஆண்டவரே தேவையான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா எங்களை ஒவ்வொருவர் மேலே உடைய ஆவியானவரை கொண்டு நிரப்புவீராக. தொடர்ந்து இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். அசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்கள் சொல்ற மாதிரி இந்த கண்களால் நீங்க பார்க்கிறது போய் பாட்டுக்குள்ள பாடலாமான்னு தெரியல, பாடலாம் இதுவே பண்ணுறாங்க. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றோம் போச்சுரா. பாஸ்டர் சினிமா பாட்டு பாடுற தத்துவ பாட்டு அதான் சொல்லுது பாருங்க. we don't walk by sight, we walk by faith. கண்டு விசுவாசிகள் கிடையாது. இந்த கண்ணில் பார்க்கிறது 3 dimensional வேர்ல்டை பார்க்கிறோம். இந்த கண்ணில் பார்க்கிறது நாம் நம்பவே கூடாது. காணாத ஒரு உலகம் இருக்கு, அதனால அது இல்லைன்ற அர்த்தம் கிடையாது, இருக்கு. அது எப்படி பார்க்கணும்னா நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும் போது, தேவனுடைய ஆவியானவருடைய கண்களை என்லைட்டன் பண்ணும்போது, மனதை என்லைட் பண்ணும்போது கண்கள் திறக்கும். அப்போ பார்க்கும்போது ஆச்சரியமானவைகள் தெரிகிறது. அப்பேற்பட்ட ஆச்சரியங்கள்ல ஒன்று கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற செழிப்பு, கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற சுகம், கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற நல்வாழ்க்கை. அதே மனைவிட்ட சொல்லுவேன், டிஸ்கரேஜ் ஆகாதப்பா. இத்தனை பேர் விமர்சிக்கிறாங்கன்றதுனால நம்ம பேசுறது பொய்யாயிராது. இன்னும் அவங்க மனக்கண்கள் திறக்கல, நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் விசுவாசிகள், அவங்க எல்லாம் அறிந்தவர்கள். ஆனால் அறிய வேண்டிய வேதத்தில் ஒன்றையும் அறியலை. ஏன்னா வேதத்தில் தெளிவாக இருக்குது. அப்போ நம்ம கணக்கு தெரியுதுன்னா நம்ம இதனால் பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. இன்னும் நம்ம தாழ்த்தணும், இன்னும் நம்ம கர்த்தர்கிட்ட தாழ்மையாக இருக்கணும், மக்கள்கிட்டையும் அன்பாக இருக்கணும், சகிக்கணும். பொல்லாத கமெண்ட்ஸை போடுறாங்க, கண்டதை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கோவலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, கர்த்தர் மனக்கண்கள் என்ன பண்ணியிருக்காரு,
திறந்திருக்கிற நமக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரியலன்றதுனால அவர்கள் மேல கோவப்பட்டோ இல்லை அவங்களுக்கு புரியலையோ அப்படின்னு ஆதங்கப்பட்டோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக பவுலை போல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த மக்களுக்கெல்லாம் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக. அன்னைக்கு 50 லட்சம் ஜனமும் முடியாது, நாங்கள் சாக போறோம்னு வனாந்தரத்தில் பேசும்போது 2 பேர் யோசுவாவும் கேலபும் பேசினாங்க, இல்ல கர்த்தர் நம்மோடு இருக்காரு, எளிதாய் பிடிப்போடு. அந்த நாளிலே அவர்கள் இருவரும் பைத்தியக்காரங்க மாதிரி இருந்தானுங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடியும். இன்ஃபேக்ட் மோசஸ் கூட சொல்லலை, இவ்வளோ சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு மோசஸ் கூட என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் அந்த 2 பேர் மட்டும் தான் சோதரித்தார்கள். சங்கீதா, அப்பேற்பட்ட 2 பேர் தான் நம்ம 2 பேரும். அப்பேற்பட்ட ஆட்கள் தான் நம்முடைய அன்பு ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய அன்பு மக்கள். நம்ம இந்த மெசேஜ் எல்லாம் கேட்குறாங்களே, இந்த நம்ம கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்களே, நீங்களும் வாங்க எங்கள் கூட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாழ்க்கை சோதரிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். வருகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் செல்வத்தையும் கொழுமையும் பசுமையும் வைத்திருக்கிறார். இது எப்படி எடுக்கிறது? கேட்கும் போது நல்லா இருக்கே, சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கே, இல்லை இதை தான் பேசிக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் 112 தினைக்கு அறிக்கை செய்யுங்க. ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும்னு சொல்லுங்க, என் நீதி என்றைக்கும் இருக்கும்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுங்க. என் சந்ததி பூமியில பலத்திருக்கும்னு சொல்லுங்க. சங்கீதம் 112 அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. பிரியமானவைகள் கேட்டோம்ல, தேவனுக்கு பிரியமானவைகளை பேச நீதிமானுடைய நாவு அறிந்திருக்கும். இது ஞானத்தை வெளிப்படுத்தும். இது சுத்த வெள்ளி. மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நாம் தான் நல்லவைகளை பேசி நமக்கான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். பாருங்க, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரியும், நோவாவுடைய ஃப்ளட்டுக்கு அப்புறம், நோவா காலத்துல உண்டான வெள்ளத்துக்கு அப்புறம் கர்த்தர் இனி பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, வானவில்லை காண்பித்து மனிதர்களோட உடன்படிக்கை பண்ணிட்டார். இனி பூமி ஜலத்தினால் அழிக்கப்படாதுங்க. கர்த்தர் பூமி அடுத்து எப்படி அழிக்க போறாருன்னா நெருப்புனால அழிக்க போறாரு. சோதம் குமாராவை கூட அழிக்கும் போது கர்த்தர் தண்ணியால் அழிக்கல. எப்படி அழித்தாரு? சல்ஃபர் அண்ட் ஃபயர் கேம் ஃப்ரம் ஹெவன் போட்டிருக்கு. அக்னி கந்தகமும் வந்து விழுந்ததுன்னு பார்க்கிறோம் சோதம் குமாரால. அடுத்ததும் உலகம் அப்படிதான் இருக்குது. அக்னிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த மக்கள் தேவன் செய்த உடன்படிக்கையை நம்மள 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்கிறோம். தங்கள் ஜாதியில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. பாருங்க, ஜலம் பிரளயம், இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. 3 பசங்க, அது மூலமா நிறைய ஜாதிகள் பிரிந்து இருக்கு. ஆனால் என்ன நடக்குது? பூமி எங்கும் ஒரே பாஷை. அப்படிதான் பைபிள் படிக்கணும். அது வேற இது வேற இருக்கிற அப்படியே கண்டினியூ ஆகுது. பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு, ஒரே லாங்குவேஜ், ஒரே விதமான பேச்சு, மொழியும் ஒரே மொழி. இப்போ நம்ம எல்லாரும் தமிழர்கள், தமிழ்ல பேசுறதுனால எல்லாம் ஒரே மாதிரியா பேசுறோம்? இல்லையே, வெவ்வேறு மாதிரி பேசுறோம். கரெக்டு தானே? ரசிக்கப்பட்ட ஆட்களே வெவ்வேறு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம வந்து கர்த்தருடைய வேதத்தில் இவ்வளோ இருக்குன்னு பேசும்போது இல்லை செழிப்பெல்லாம் கிடையாது, தங்கம் பொண்ணு தேவையில்லை, வீடு தேவையில்லை, வாசல் தேவையில்லை, பரலோகம் ஏதோ வித்தியாசமாக மக்கள் பேசுகிறாங்க. எதையோ அவங்களுக்கு தோன்றதா என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நம்ம வார்த்தையின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அன்னைக்கு அவங்களுக்கு வார்த்தையும் இல்லை, சர்ச்சும் இல்லை, இதை தான் பேசணும்னு யாரும் சொல்லியும் கொடுக்கல. ஆனால் ஒரே மொழி, ஒரே பேச்சு, ஒரே விதமான பேச்சு. ஏனென்றால் இப்படி ஒரு வெள்ளம் வந்து விட்டது. புரியுதுங்களா? பெரிய அழிவு சந்தித்து இப்ப நம்ம தான் இருக்கோம், நம்மளை காப்பாத்திக்கணும். இதற்கு மனிதனுடைய எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா, கர்த்தர்கிட்ட உதவிக்கு போகாம எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நியாயமா, ஆண்டவரே நீ கொடுத்த வானவில் காய் நன்றி, அதை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒன்று தெரியுது, நீ திரும்பி எங்களை அழிக்க மாட்டீங்க. நோவாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என்றைக்கு துதிய கனமையும் உங்களுக்கு உண்டாகட்டும், எங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகிறவரே அப்படின்னு இவன் தேடாம என்ன பண்றான், நமக்கு பேரும் புகழும் உண்டாகும்படிக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம், ஒரு நகரத்தை கட்டுவோன்றான். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில்
சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். என்ன பண்ணாங்க பாருங்க, ம். அவங்க வந்து ஒரு இடத்துல எல்லாம் பழகி பெறுகிறாங்க. அப்படியே அவர்கள் கிழக்கு இருந்து என்ன பண்றாங்க, டிராவல் பண்ணி போகும்போது ஒரு இடத்துல ஒரு சமபூமியை பார்த்து குடியிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது. பாத்தீங்களா? வாங்கப்பா எல்லாரும் வடை மாவு செய்வோம், வடையை சுடுவோம், சாம இருப்போம். தெரியுது மனுஷனுடைய அகந்தை என்ன பண்ணுது, பெரிய காரியங்களை நான் செய்யலாம், பெரிய காரியங்கள் நன்மையானவைகளை செய்கிறது கர்த்தர் விரோதி கிடையாது. ஆனால் என்ன நடக்குது பாருங்க, 4வது வசனம், பின்னும் அவர்கள் நான் சொல்றானுங்க, நாம் பூமி மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணோம். இங்க they didn't give glory to God. இப்போ இன்றைக்கு ஒரு டவர் கட்டுறதோ இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதோ தப்பு கிடையாது. இதெல்லாம் வைத்து பிரசவம் போடுவாங்க. வீடு கட்டிட்டியா, உன் பேர்ல இருக்கா, அழிந்து போட்டு. வீடு கட்டவனுக்கு எப்படி இருக்கும், அதை பாஸ்டரே வர கிரகப்பிரவேசத்தை கூப்பிட்டு ஹவுஸ் வார்மிங் கூப்பிட்டு அவர் வேற இப்படி வேற பேசிட்டு திரும்பி அவர் கையிலே காணிக்கையை கொடுத்து. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வீடு கட்டுவதோ ஒரு கோபுரம் கட்டுவதோ தவறு இல்லை. ஆனால் உங்கள் பேருக்கோ உங்கள் புகழ்ச்சிக்கோ இல்லை, கர்த்தரை அவர் லாபத்திற்காக அவர் ராஜ்யத்தின் மகிமைக்காக அதை டெடிகேட் பண்ணுங்க. அது அவருக்காக செய்யுங்க. அவர் உங்கள் பேரை புகழ்ச்சி உங்கள் பேருக்கான கீர்த்தி அவர் தருவார். இதுதான் டிஃப்ரென்ஸ். வீடு கட்டலாம், ஆடா நான் எனக்காக கட்டுறேன்னா அவருக்காக கட்டுறேன்னா. இதில் சொல்கிறேன், பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாமல் யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அவருக்கு எதுக்கு வீடுவாங்க. அவருக்கு வந்து வீடு இல்லாமல் இங்கே வந்து இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்மில் மகிமைப்படுவார், நம்மில் மகிமைப்படுகிறார். நம்முடைய மகிமை அவருடைய மகிமை, அவருடைய மகிமை நம்முடைய மகிமை. இப்போ நம்மளுடைய எல்லாம் ஆசை எல்லாம் எப்படி இருக்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்க, அது உங்க மகிமைக்காக இருக்கட்டும், ஏன் பேருக்காக இல்லை, உங்க பிரஸ்தாபத்துக்காக இருக்கட்டும். அவர் சொல்லுவார், ஆமென், நானுடைய புகழ்ச்சி கீர்த்தியாக வைப்ப நான் சொல்லியிருக்கிறேன்டா, உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு அவர் செய்வார். அப்போ நாம் தகப்பனுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துவதும் தகப்பன் நம்முடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துவதுதான் இந்த பரலோக குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆனந்தம். நமக்கு எல்லாம் அவருடைய மகிமை, அவருக்கு நம்மளுடைய மகிமை. எத்தனை சொல்றீங்க ஆமென்? ஆனா இவர்கள் தேவனை மகிமைப்படுத்தணும், நோவாவுடைய தேவனை மகிமைப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தங்களுக்கு பேர் உண்டாக்கலாம் அப்படி என்ன பண்றாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறது கர்த்தர் இறங்கினார். யாராவது வீடு கட்டிட்டு இருக்கீங்களா, பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கட்டுறதை பார்க்க கர்த்தர் வராது. அந்நாட்கள் எதுக்கு வந்தாருன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வராது. நான் சொல்கிறேன், இந்நாட்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வராது. கர்த்தர் இறங்கி வருகிறார். வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா, கூப்பிடுங்க, கட்டும் போதே கூப்பிடுங்க. அடித்தளம் போட ஃபஸ்ட்டு போர் போடுறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், ஜீசஸ் வாங்க ப்ளஸ் பண்ணுங்க. பாபேல் கோபுரம் கட்டும் போது இறங்கி வந்தீங்க பார்க்குறதுக்கு, கட்டுறோம் ஆண்டவரே உதவி செய்யுன்னு ஜெபித்து பாருங்க, ஃப்ளாலெஸ்ஸாக வரும். எந்த குறைவு இல்லாமல் நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். குடும்பத்தை கட்டும் போது கூப்பிடுங்க, ஆண்டவரே வந்து பாருங்க, ஆண்டவரே இன்ஸ்பெக்ஷன் வாங்குறாங்க, தப்பாக செஞ்சுருக்கோம் சரி பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவரை தேடி, அல்லது உங்க நாமத்தின் மகிமைக்காக, உங்க நாமத்தின் மகிமைக்காக தாவீது தெளிவா அடிக்கலாம், கேட்கலாம், எங்களுக்காக எல்லாம் ஆண்டவரே கிருபை நிமித்தம் சத்திய நிமித்தம் உங்க நாமத்துக்கே மகிமை வரப்படணும்ன்றா பாருங்க. அங்கதான் வலிச்சா என்ன பண்ணிடலாம், கர்த்தர் இருதயத்தை கவர்ந்துடுறான். அவ்வளோ சேட்டா பண்ணியோ என் இருதயத்தின் பிரியமானவன்ட்டார் அவரை. ஏன்னா எல்லா மனுஷனும் இம்பர்ஃபெக்டா அவருக்கு தெரியும். ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான், ஆண்டவரேன்னு அவர் என்ன பண்றான், அண்டி கொள்றான், அவரை பார்த்து முத்தம் செய்யறான், தப்பிச்சுக்கிட்டான். அதே மாதிரிதான் நீங்களும் நானும் சொல்ற பாருங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அண்டி கொண்டு அவர் சார்ந்து கொள்ளும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. சரி, இங்கே வருவோம். என்ன நடக்குது பாருங்க. அது கோபுரத்தை பார்க்க கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. பாஷை மட்டும் கிடையாது, எல்லாரும் ஒரே பாஷையும் பேசுறான், ஒரே பேச்சும் பேசுறான், ஒரே பேச்சு. கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோம்.
இப்படி வானம் பெரியதை உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டுவோம், இதை கட்டுவோம், நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறான். அது ஒற்றுமை எங்க தெரியுதுன்னா வார்த்தையில தெரியுது. பேச்சு ஒரே விதமான பேச்சு, ஒரே பாஷை. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் அங்க எதுக்கு செய்யறாருன்னா கர்த்தருடைய சித்தம் அது கிடையாது. கர்த்தருடைய சித்தம் ரொம்ப பெருசு. இவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்து கோபுரத்தை கட்டி உட்கார்றதா கர்த்தர் சித்தம் இல்ல. சில வருடங்களுக்கு பிறகு ஆபிரகாம் என்று ஒருத்தரை தெரிந்தெடுக்கணும். அவனை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அவன் சந்ததியில மீட்பரை என்ன பண்ணணும்? பிறக்க வைத்து முழு மனித குலத்துக்குமே மீட்பை கொடுக்கணும்னு அவர் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தா இவன் என்ன திட்டம் பண்றான்? ஒரே இடத்துல இருப்போம், சிதறடித்து குப்பாடிக்கு ஒரே இடத்துல உட்காந்து போய் என்ன பண்றான்? உட்கார்ந்து இருக்கிறான். அது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. காலான் தேசம் காலானியர்களால் ஆட்கொள்ளப்படணும். அதை கர்த்தர் தன்னுடைய தாசனாகி ஆபிரகாமுக்கு கொடுக்கணும். இவ்வளோ திட்டங்களை வைத்தா இவங்க எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து தான் திட்டம் எப்படி நிறைவேறும்? வராரு, பாஷையை மாத்துறாரு, கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரே பாஷையும் இல்லை, ஒரே விதமான பேச்சும் இல்லை, எல்லா வேலையும் என்ன பண்ணாடுங்க? கலைஞ்சு போயிட்டாங்க. அப்படியே இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாக்குவோம் என்றார். பாபேல், கன்ஃபியூஷன். பாபேல் கோபுரம் சொல்கிற பாபேல் என்ன அர்த்தம்னா குழப்பம்னு அர்த்தம். கன்ஃபியூஷன் ஒன்றும் சொல்லலை. போனார், பாபேல்ட்டு வந்துட்டார், அவ்வளோதான். போனார், பெருசாலாம் சொல்லலை. கன்ஃபியூஷன் பாபேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? வந்துட்டார். எல்லா மேலும் அதுக்கப்புறம் பார்த்தா சுத்தியில கொண்டு வர சொன்னா ஒருத்தன் தண்ணியை கொண்டு வரான், தண்ணியை கொண்டு வரானா ஆக்சிஜன் மீனை கொண்டு வரான், ஆக்சிஜன் மீனை கொண்டு வர ஒருத்தன் நாய்க்குட்டியை தூக்கிட்டு வரான். இவன் ஏதாச்சும் கட்டுற ப்ராஜெக்டே போய் அவர் சிதறடிக்கப்பட்டு போய் தேவனுடைய திட்டம் நடந்துச்சு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் நல்லா இருக்கணுன்றது கர்த்தருடைய சித்தம். அப்படின்னு சொல்றேன், எனக்கு சித்தம் போட்டு நீ சுத்தமா. இப்ப இங்கே உட்காந்து நம்ம வேற அதிகம் பேசணும்னா கர்த்தருடைய சித்தம் நடக்காது. ஆனால் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று அறிந்து விசுவாசித்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். கர்த்தர் வர வரைக்கும் இந்த பூமியில நான் செல்வ செழிப்பா இருப்பேன், பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், பல ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் என்னை கொண்டு செய்வார், பல ஊழியர்கள் நான் தாங்குகிறவனா இருப்பேன், வாரி இறைக்கிறவனா இருப்பேன், ஏழை பிள்ளைகளுக்கு நான் கல்வியை கொடுப்பேன், நான் அவளுக்கு படிப்பை சொல்லி கொடுப்பேன், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், இப்படிலாம் ஆசைப்பட்டு ஆஸ்தி எனக்கு வேணும், ஐஸ்வர்யம் எனக்கு வேணும், அன்றே செய்க அப்படின்னு கேட்கறது தான் கர்த்தருடைய சித்தம். அதை எப்படி பேசணும்னா ஒரே பாஷையாய் ஒரே விதமான பேச்சாய் பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படி பேசும்போது தாங்கள் செய்ய நினைத்தது, 6வது வசனம், தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் என்று அறிந்து அவங்களுக்கு தெரியும். ஒரே விதமாய் பேசினால் அது நடந்தே தீரும். And nothing that they propose to do will now be impossible for them. Nothing will be impossible for them அப்படின்னு கர்த்தருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். கர்த்தர் பேக மாற்றி விட்டார், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார் அங்கே அதை. ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம குழப்பத்தின் ஆவியை தரல. பரிசுத்த ஆவியானவர், எப்பேற்பட்ட ஆவியானவர், தேவனுக்கு பயமுள்ள ஆவியை தர, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால we should not get confused. சுகம் இருக்கா இல்லையா, செழிப்பு இருக்கா இல்லையா, கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா பாபேல் ஸ்பிரிட்ஸ் உள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு தெளிவை கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன கொடுக்குறாரு? தெளிவை கொடுத்து தெளிவான பேச்சை, ஒரே விதமான பேச்சை கொடுக்குறார். அதனாலதான் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள் ஒரே விதமான பேச்சை எங்களோட கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு பேசுங்க. ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னு பேசுங்க. நன்மையும் கிருபையும் வாழ்நாள்ல தொடரும்னு பேசுங்க. தேவ தயவு என்பதில் இருக்கிறதுன்னு பேசுங்க. என் கடன்கள் மறையும் பேசுங்க. சுகம் உண்டாகும் பேசுங்க. எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காருன்னு பேசுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பேசுங்க. சந்தோஷம் சமாதானம் நிறைவாக உண்டாகும் பேசுங்க. என் மனைவி என் வீட்டுகள் கடித திராட்சை செடி போல இருப்பால் பேசுங்க. என் பிள்ளைகள் பதிய சுற்றிலும் ஒளிவு மர கண்டலை போல இருப்பால் பேசுங்க. அப்போ கர்த்தருடைய சித்தத்தை எடுத்து பேசணும்னா கர்த்தர் இறங்கி கெடுக்க மாட்டார். இதில் உள்ள வார்த்தைகளை எடுத்து பேசினா கர்த்தர் இறங்கி உங்களோட கூட சேர்ந்து அவரும் வேலை செய்வார், உதவி செய்வார். நீங்க கட்டி உங்க வாழ்க்கையை நிறுத்தி கர்த்தரே அதில் மகிமைப்படுவார். அவரே உதவி செய்து உங்க வாழ்க்கையை கட்டுவார். நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒரே விதமான பேச்சும் ஒரே பாஷையும் இருக்கும்போது ஜெபம் பண்ணலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல வார்த்தைகளை கேட்டோம் பாருங்க. நன்றி அப்பா, நன்றி. தேவ பிள்ளைகள் நம்ம ஒரு மனதோடு இருக்கணும். ஆமென். குடும்பத்தில் விசேஷமாய் கணவன் மணி ஒரே மனதோடு இருக்கணும். பிசாசு நம்மளை கெடுக்க பார்ப்பான், அது இது பேச பார்ப்பான். கோபத்திலேயோ குழப்பத்திலேயோ கவலையிலையோ கண்டதையும் பேசிடக்கூடாது. நிராகரிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஆசைகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிரியத்துக்கு விரோதமாய், பிரியமானவைகளை பேச தவறின நாட்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். இந்த வார்த்தைகளை நிராகரிக்கிறோம். நாங்கள் முடிவெடுக்கிறோம். கணவன் மனைவியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பேச போகிறோம். குழப்பத்தை பேச மாட்டோம், வியாதியை பேச மாட்டோம், தரித்திரத்தை பேச மாட்டோம். நாங்கள் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையால தேற்றுவோம். கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை ஜெயமாய் வாழ கர்த்தரில் உதவி செய்வீராக. பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ தயவு பெருகி, தேவ இரக்கங்கள் பெருகி, பரிசுத்த ஆவியார் தொடர்ந்து நடத்துக ஆண்டவரே. கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் உம்மால் தொடப்படுவார்களாக. ஜெயம் உண்டாகட்டும். கர்த்தாவே இதை பார்க்கிற ஒவ்வொரு நல்ல சுகம் உண்டாகட்டும். விசேஷமாய் கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். கர்த்தாவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். கர்த்தாவே அவர்களுடைய கடன் பிடியிலிருந்து, குறைவின் பிடியிலிருந்து வெளியே வந்து சுகமாய் வாழ்வார்களா, செழிப்பாய் வாழ்வார்களா. மனதில் நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே, ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. கிரெடிட் கார்டு லோன்ஸை ஆண்டவரே அகற்றி போடுங்க, ஜுவல் லோன்ஸை அகற்றி போடுங்க. கர்த்தாவே ஹவுசிங் லோன்ஸை அகற்றி போடுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பண வரவுகளை கொடுங்க. கர்த்தாவே நீரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர். கர்த்தாவே திருமணம் நடத்தி கொடுங்க. கர்த்தாவே திருமணங்களுக்கு பெண் பிள்ளைகளை வைத்து கர்த்தாவே இன்னும் பேரண்ட்ஸ் ரெடியா இல்லாத பேரண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெண் பிள்ளைகளுக்கு நகைகளை வாங்க கர்த்தாவே உதவி செய்யுங்க. நல்லா படிக்க வைக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே நீங்களே அற்புதமாய் ஆண்டவரே அற்புதமாய் எல்லாவற்றையும் செய்து தருவீராக. யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தால் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஜெயம் நிகழ்ச்சியில கர்த்தாவே ஜெயத்தை நீர் வைத்திருக்கிறீர். விசுவாசம் உள்ள ஜெபம் அற்புதங்களை கொண்டு வருவதற்காக நன்றி. நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதே. நன்றி. கொடுங்கய்யா, கொடுங்க ஆண்டவரே. ஒரு கார் வேணும்னு கேட்கிற ஒவ்வொரு காரை கொடுங்க ஆண்டவரே. சொந்த வீடுகளை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இன்னைக்கு வாடகைலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எங்க ஊர்ல. கர்த்தாவே இதெல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து கர்த்தாவே எங்க மக்கள்லாம் சொந்த வீட்டுல இருக்கும்படிக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து எங்களை நிமிர்ந்து நடக்கப்படுகிறவரே. கர்த்தாவே யாரோ ஒருத்தகிட்ட போய் மாசம் காசு கொடுக்கிற அடிமைத்தனம் மாறட்டும். கர்த்தாவே நாங்கள் தலையாய் தானே இருப்போம், கீழே இருக்க முடியாதே. நாங்கள் மேலதானே இருப்போம். நீங்க தான் எங்களுடைய ஆதாரம் ஆண்டவரே. நம்ம விட்டா எங்களுக்கு வேற சோர்ஸ் கிடையாது ஆண்டவரே. நீங்க தான் எங்களுடைய ஆதாரம். செபத்தை கேட்கிறவரே, பதில் தருகிறவரே, எப்போதும் உங்களிடத்துல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதே. தொடுங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும். பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சுகமாகணும். கணவன் மனைவியிடையே சந்தோஷ சமாதானம் உண்டாகணும். ரட்சிக்கப்படாத கடவுள்கள் ரட்சிக்கப்படட்டும், மனைவிகள் ரட்சிக்கப்படட்டும், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டோம், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டோம். வீட்டில் ஆண்டவரே வார்த்தையின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியம் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகின்ற சொன்னபடியே நடக்கட்டும். ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தாவே நாடாளும் தலைவர்களை தொடுங்க. கர்த்தாவே நீங்க தான் மெய்யான தேவன். அவர்கள் ஆண்டவரே தற்காலிகமானவர்கள். நித்திய ராஜா இயேசு என்கிற அறிவோடு பயத்தோடு நல்லாட்சி செய்வதற்கு கர்த்தாவே எங்களுடைய நாடாளுகிற தலைவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க. இல்லம் இந்த நிகழ்ச்சி, இந்த ஜெப வேலை ஆண்டவரே கோடி மடங்காய் அதிகரிக்கட்டும். இதை ஆசீர்வதிக்கிறோம். இதை பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கட்டும். பார்க்கிறவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதல் இந்த ஜெபத்தின் மூலமாய் உண்டாகட்டும். நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் பல ஆயிரம் மடங்கு பெருகுவோம். இயேசுவின் நாமத்தில் சபை பெருகட்டும்.
எங்கள் கொடுத்த ஸ்தல சபை GJCF பெருகட்டும், மக்கள் எண்ணிக்கையிலும் தரத்தில் உயர்வார்களாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் சொந்த நிலங்கள் உண்டாகட்டும், சொந்த கட்டடங்கள் உண்டாகட்டும், சபை கட்டடங்கள் உண்டாகட்டும். கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் சுகமா இருக்கணும், செழிக்கணும், வாழ்ந்திருக்கணும். கர்த்தர் உதவி செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்கள் செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நன்மைகளை கொண்டு வந்து தருவீராக. உண்மையை நம்பி உண்மையை சார்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, 2 நாளாகவும் 15 விசுவாசிக்கிறோம். கிரியைகளுக்கான பலன் தருவேன்னு சொன்னீரே. தாங்கய்யா, கையை நெகிழ விடாத சொன்னீங்களே. கர்த்தாவே, பி கரேஜியஸ் சொல்லிடுறே. தைரியமா இருந்து காரியத்தை நடப்பின்னு சொல்லி இருக்கிறீங்களே. அந்த கிரியைகளுக்கான பலனை தருவீராக. ஜெயத்திற்கான பலனை தருவீராக. இதை பார்க்கிறவர்கள், இதை கூட ஜெபிக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதுனால அந்த பலனை அவர்கள் தருவீராக. இன்றைக்கே தருவீராக. ரெட்டிப்பாய் தருவீராக. கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கே தருவீராக. பண வரவுகள் வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பணம் ஆண்டவரை தேடி வரட்டும். ஆண்டவரை வருமானத்தை அதிகரித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கடலெல்லாம் அப்புறப்படுத்துவீராக. சரீரத்திற்கு பலவீனங்கள் அகன்று போகும்படி செய்வீராக. எல்லா பரம்பரை சாபங்களும் வியாதிகளும் அகன்று போகட்டும். எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. அவள் சமாதானம் பெரிதா இருக்கட்டும். நீதினால் நாங்கள் ஸ்திரப்பட்டிருப்போம். கொடுமைக்கு தூரமாவோம். பயமில்லாதிருப்போம். நீங்களுக்கு நாங்கள் தூரமாவதைகளை அணுகுவதில்லை. ஸ்தோத்திரம். சபாக்கிழமை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தயவும், உம்முடைய இரக்கமும், உம்முடைய காரியமும் எங்கள் வாழ்க்கையில பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது எங்கள் நன்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, இந்த ஊழியங்கள்ல விதைக்கிற, இதற்காய் உழைக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பார்களா. உடைய வார்த்தையின்படியே ஆஸ்வதிப்பீராக. இது பலருக்கா ஆசீர்வாதமா இருக்கட்டும். பல கோடி பேருடைய வீடுகளில் இந்த சத்தம் ஒலிக்கும் போது தேவனுடைய சித்தம் அவள் வீட்டில் நடக்கட்டும். பரமண்டலில் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில் எங்கள் குடும்பத்திலும் பார்க்கிற குடும்பங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் சித்தம் நடக்கும். எங்களை மறுத்து நீர் வெளிப்படுங்க பிதாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தாலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். தூய ஆவியாளருக்கும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியாளருக்கும் ரட்சகர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Be blessed people, love you so much. நாளை திரும்பி உங்களை சந்திக்கிறோம். இன்று இரவு ரீடெலிகாஸ்ட் பண்ணுவோம். பாருங்க, எனக்கு ரொம்ப ஆசை. ஆரம்பித்தது போல மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று பண்ணணுன்ட்டு. கர்த்தர் சித்தமானால் அதெல்லாம் சாதகமாக வந்தால் திரும்பி ஆரம்பிப்போம். மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று ஆரம்பிப்போம். அது வரைக்கும் இந்த ப்ராட்காஸ்ட்டை ஈவினிங் ரீடெலிகாஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், செபிங்க, விட்டுறாதீங்க. மனதை சோர்வுக்குள்ள பிசாசு கொண்டு போக அலோவ் பண்ணாதீங்க. Remember, Jesus Christ is Lord. Amen. இயேசுவே ஆண்டவர். பொருளாதாரத்துக்கு அவரே ஆண்டவர். அவர் இருக்கும்போது நமக்கு கவலையே கிடையாது. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவரை நம்பி சார்ந்து கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு நிமிடமாய் சந்தோஷமாய் வாழ்வோம். நமக்கே அறியாமல் கர்த்தர் பெரிய நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும். இன்னும் அடுத்த 1 வருஷம் கழிச்சு நடக்கிறதா இப்போ உட்காந்து கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றுங்க, நீங்கள் ஆரம்பிச்சிங்களா, சந்தோஷமாக இருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நல்லா இருப்பீங்க. Thank you people. Love you so much. God bless you.